ரிஷபராசிக்கு புத்தாண்டு நல்லாவே இருக்கும் என்று சொல்வேன். ஏன்னா குரு பகவான் தசமயத்துக்கு உங்கள் ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் 2ஆம் பாவத்துக்கு மாறுகிறார். அதுவும் நல்லது. ராகு கேதுவும் நல்ல நிலைமையில் இருக்காங்க. சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்குது. ராஜயோகமாக இருப்பீர்கள், பணம் சம்பாதிப்பீர்கள், தைரியமாக வியாபாரம் செய்வீர்கள், நாட்டில் வெளிநாட்டுக்கு எல்லாமே யாத்திரைக்கு போவீங்க. தசமய இந்த சூரியன் 12ஆம் பாவத்தில் இருக்கின்றது. உச்சமான 12ஆம் பாவத்தில் உச்சமாகிறது. பாருங்க, 4ஆம் சுகாதிபதி கிரகம் விரயஸ்தானத்தில் உச்சமாகும் பொழுது இந்த ஒரு மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் சுகஸ்தானாதிபதி விரயத்தில் போகும் பொழுது, ராசியில் குரு இருக்கும் பொழுது 11ஆவது பாவத்தில் 5 கிரகங்கள் 4 கிரகமாக இப்பொழுது மாறிவிட்டது. இந்த 4 கிரகமும் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது இந்த கிரகங்கள் எல்லாமே வைத்து பார்க்கும். 5ஆம் பாவத்தை பார்க்கும். 5ஆம் பாவம் என்றது நம்முடைய வயிற்று. அதனால் வயிற்று சம்பந்தமான சிறிய சிறிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். திருமணம் நடக்கின்ற ஆண் பெண் யாராவது உங்களுக்கு தசையும் நல்லா இருக்குது, ரிஷபராசியில் ஆண் பெண் இருந்தால் உங்களுக்கு திருமண காலம் நெருங்கி விட்டது. சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அரசியலில் இருக்கீங்க, நல்ல ஜெயம்தான், நல்ல வெற்றி தான், நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க, நல்ல பதவி கிடைக்கும்.